بسم الله الرحمن الرحيم. 15 நிமிடங்கள் நாம் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்தி நிறைவு செய்து கொள்கிறோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் இந்த துல்ஹஜ்ஜை பற்றியுள்ள ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் இந்த துல்காதாவினுடைய இறுதியில் இருக்கிறோம். துல்காதாவினுடைய இறுதியில் இந்த செய்திகளை உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் கொஞ்சம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நினைவூட்டல் உங்களுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் குறிக்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது 89வது அத்தியாயத்திலே ஆரம்ப வசனங்களாக சொல்கிறான், வல் ஃபஜ்ரி, அதிகாலையின் மீது, ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த 10 இரவுகள் என்பது அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்கள் 10 இரவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நிச்சயமாக இந்த இன்னல் அஷ்ர, இந்த 10 என்பது அஷ்ருல் அல்ஹா, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்ற செய்தி அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். அதாவது ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்கள், ஒருவர் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். அப்போ இந்த 10 நாட்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் எம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி? நாம் உள்ளத்தால் தயாராக வேண்டும். நமது உள்ளத்தால் இந்த 10 நாட்களை வரவேற்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சந்திக்க போகின்ற, என்னை வந்து அடையவிருக்கின்ற இந்த 10 நாட்களும் எனது வாழ்க்கையில் மிகச்சிறந்த மிக உன்னதமான நாட்கள். இந்த நாட்களில் நான் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவைகள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்று அவர்கள் விளங்கி வைத்தது மிகச்சிறந்த அமலாக ஜிஹாதை தான் விளங்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய வழியில் ஜிஹாத் செய்வதை விடவுமா யா ரசூலுல்லாஹ்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம், அல்லாஹுடைய வழியில் ஜிஹாத் செய்வதை விடவும். ஆனால் ஒருவர் ஜிஹாதுக்கு சென்று அவர் என்ன செய்யவில்லை, தனது உயிர் பொருளோடு சென்றவர் திரும்பவில்லை, அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. ஆனால் ஜிஹாதை விடவும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, துல்காதாவுடைய கடைசியில் இருக்கிறோம். நாளை துல்காதாவுடைய 29வது பிறை. எனவே அந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை வரவேற்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் உண்மையில் தயாராக இருக்கிறோமா? அந்த 10 நாட்கள் அவ்வளவு சிறந்த நாட்கள். ஜிஹாதை விட அந்த நாட்களில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் மிகச் சிறந்ததாக இருக்கிறது, மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 18வது அத்தியாயத்துடைய 46வது வசனத்திலே சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, அதாவது செல்வமும் இந்த பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்களேயாகும். வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா என்று சொல்கிறான். அதாவது என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நற்கருமங்களே அந்த ரப்பிடத்தில் நன்மை தரக்கூடியதாக, பலனுடையதாக அந்த நற்கருமங்கள் தான் இருக்கின்றன, அதுதான் நிலையானவைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நற்கருமங்கள் எவைகளெல்லாம் நல்ல அமல்களோ, எவைகளெல்லாம் நற்கருமங்களோ, அந்த நல்ல அமல்கள் நற்கருமங்களில் நாம் முந்தி செல்ல வேண்டும். நாம் உள்ளத்தில் எதை பதிவு செய்ய வேண்டும் என்றால், இந்த 10 நாட்களில் நான் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் ஜிஹாதை விட சிறந்தது. இந்த 10 நாட்களில் நான் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் ஜிஹாதை விட சிறந்தது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக, இஹ்லாஸாக, உள தூய்மையோடு, நல்ல நீயத்தோடு, அல்லாஹ் மீது முழுமையாக நல்லெண்ணம் வைத்தவர்களாக நாம் நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். அதில் குறிப்பாக எம் மீது கடமையாக்கப்பட்ட அமல்கள், நம் மீது கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகை, அதை நாம் உரிய நேரத்தில் ஜமாத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். ஏன்? இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் ஜிஹாதை விட சிறந்தது. தொழுகைகளை உரிய நேரத்திலே, அதிலும் குறிப்பாக அசருடைய தொழுகைக்கு நாம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நாம் இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழும்போது இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
நாம் கூட்டாக ஜமாத்தாக தொழுகைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று ஜகாத்தை நிறைவேற்றாதவர்கள் இந்த நாட்களில் நிறைவேற்றுவார்கள் என்றால், அவனுடைய காலம் நிறைவடையும் போது நிறைவேற்றுவார்கள் என்றால் அது ஜிஹாதை விடவும் சிறந்ததாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நாம் ஹஜ்ஜுடைய வணக்கம் இந்த காலத்துக்குரிய வணக்கமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுடைய வழியிலே நாம் ஜிஹாத் செய்தல், நாம் நல்ல அமல்களில் முயற்சி செய்தல், அதே போன்று உதுஹியா நாம் அறுத்து பலியிடுதல், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுதல், அதே போன்று நாம் ஒவ்வொரு மாதமும் நோட்கக்கூடிய 3 நோன்புகள், ஒவ்வொரு மாதமும் நோட்கக்கூடிய 3 நோன்புகள், அதே போன்று திங்கள் வியாழன் நாம் நோட்கக்கூடிய நோன்புகள், அதே போன்று அல்லாஹுடைய வழியிலே ஒரு நாள் ஒருவர் நோன்பு இருப்பார் என்று சொன்னால் 70 வருடங்கள் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் தூரப்படுத்துகிறான். இப்போ நான் இந்த அமல்களை எல்லாம் உங்களுக்கு நினைவூட்டுவது, இந்த 10 நாட்களில் நாம் செய்யும் போது அது ஜிஹாதை விட சிறந்தது, அது ஜிஹாதை விட அது உயர்ந்தது. அதே போன்று நாம் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுதல். இந்த 10 நாட்களில் நபித்தோழர்கள் தக்பீர் சொல்வார்கள், அதிகம் தக்பீர் சொல்வார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபஹானல்லாஹ், நாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ், இது வானங்கள் பூமிக்கு இடையே அளவுக்கு நன்மைகளை நிறைக்கக்கூடியது. அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படியாக நாம் இந்த திக்ர்கள் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள், மறுமையில் நமக்கு நன்மையுடைய தட்டை தராசை கணத்தால் தாழ்த்தக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகள். அதே போன்று வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷமாக நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகள். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒருவர் காலையில் மாலையில் இதை 100 தடவை சொல்லும் போது அவருக்கு 100 நன்மைகள், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு, அதே போன்று 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை, இப்படி எண்ணற்ற வெகுமதிகள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று காலையிலும் மாலையிலும் நாம் ஓதக்கூடிய திக்ர்கள், அந்த துஆக்கள், அதில் நாம் கவனம் செலுத்துவது. இந்த நாட்களில், இந்த 10 நாட்களில் செய்யும் போது நாம் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நான் சொல்லக்கூடிய சுபஹானல்லாஹ் ஜிஹாதை விட சிறந்தது, நான் சொல்லக்கூடிய சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஜிஹாதை விட சிறந்தது. இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஜிஹாதை விட சிறந்தது. அதே போன்று நாம் வுது செய்கின்ற போது நாம் என்ன செய்கிறோம்? பல் துலக்கிக் கொள்வது. அதே போன்று நாம் வுதுவை புதுப்பித்துக் கொள்வது. நாம் வீட்டிலிருந்தே வுது செய்து கொண்டு நிறைவாக முழுமையாக வுது செய்து கொண்டு நாம் மஸ்ஜிதுக்கு வருவது. வுது செய்த பின் நாம் ஓதக்கூடிய துஆவை நாம் ஓதிக்கொள்வது. அதே போன்று ஒவ்வொரு வுதுவோடும் நாம் 2 ரக்காத்தை நாம் உள்ளத்தோடு, நமது உள்ளம் அதில் இருக்கக்கூடிய நிலையில் தொழுதால் சுவர்க்கம். இதெல்லாம் எவ்வளோ எண்ணற்ற நன்மைகள். அதே போன்று முஅத்தினுடைய அதான், அந்த அதானுக்கு நாம் உரிய முறையிலே பதிலளித்தல். அதே போன்று அந்த அதானை நாம் செவியேற்றதன் பிறகு நபியின் மீது ஸலவாத்து சொன்னவர்களாக நாம் அந்த துஆவை ஓதுதல். அதிக எட்டுக்களை நாம் வைத்து மஸ்ஜிதுக்கு நடந்து வருதல். நாம் முன்சஃபிலே வந்து அமருதல். அதே போன்று அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள். தொழுகையை நாம் எதிர்பார்த்து அமர்ந்திருத்தல். தொழுகையில் நாம் உள்ளச்சத்தை பேணுதல். நாம் கடமையான தொழுகையை முடித்ததன் பிறகு ஓதக்கூடிய அந்த திக்ர்களை, ஔராதுகளை ஓதுதல். இந்த ஒவ்வொன்றும் ஜிஹாதை விட சிறந்தது. இந்த ஒவ்வொரு அமலும் இந்த 10 நாட்களில் நாம் செய்யும் போது அது ஜிஹாதை விட சிறப்புக்குரியது. அதே போன்று நறுமையான சகோதரர்களே, முன்பின் சுன்னத்துகள், அந்த 12 ரகாத்துகள், அதை நாம் பேணி தொழுது கொள்வது. அதே போன்று ஃபஜ்ருடைய முன் சுன்னத் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவது. அது உலகத்துடைய வஸ்துக்களை விட சிறந்தது. அதே போன்று இரவு தொழுகை, இந்த 10 நாட்களில் நாங்கள் ரமதானில் எவ்வளோ கவனம் செலுத்தியிருப்போம். இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாகும், ஜிஹாதை விட சிறந்தது. அப்போ இந்த 10 நாட்களில் நாம் இரவு வணக்கத்துக்கு கவனம் செலுத்த வேண்டும். நாம் வித்ருடைய தொழுகைக்கு கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று துஹாவுடைய தொழுகை எவ்வளவு சிறந்த ஒரு தொழுகை, அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று பிந்திய இரவிலே நாம் ரப்பிடத்திலே துஆ செய்தல். அதே போன்று நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல். அந்த பிந்திய சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல். அதே போன்று நறுமையானவர்களே, நாம் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல், ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளுதல், நாம் சலாம் சொல்லுதல், சலாமுக்கு பதில் சொல்லுதல். ஒருவர் தும்மி விட்டால் அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் யர்ஹமுக்கல்லாஹ். இந்த ஒவ்வொன்றும் ஜிஹாதை விட சிறந்தது. இந்த 10 நாட்களில் ஜிஹாதை விட சிறந்தது.
அதே போன்ற நறுமையானவர்களே, ஒருவர் நோயில் இருக்கிறார், அந்த நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது. அதே போன்று ஜும்மாவுடைய நாள், இந்த 10 நாட்களில் ஜும்மாவுடைய நாள் வரும். அந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் நேர காலத்தோடு குளித்தவர்களாக நாம் அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு நாம் நடந்து செல்வது. அதே போன்று நாம் இமாமுக்கு மிக நெருக்கமாக அமர்வது, உரையை நாம் செவிதாழ்த்தி கேட்பது. அதே போன்று நாம் நபியின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வது, சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்தை நாம் ஓதுவது. இப்படி இதெல்லாம் நன்மைகள் இந்த 10 நாட்களில் செய்யப்படும் போது அது ஜிஹாதை விட சிறந்தது. அதே போன்று நமது பெற்றோர்களை நாம் அவர்களுடைய உள்ளங்களை மகிழ்வித்தல், பெற்றோர்களுக்கு நன்மை செய்தல், உபகாரம் செய்தல், அவர்களுடைய உள்ளங்களை எப்படி மகிழ்விக்கலாம் அந்த காரியங்களை நாம் செய்தல். அதே போன்று இரத்த உறவுகளை நாம் சேர்ந்து வாழுதல். அதே போன்று நமது நண்பர்கள் உற்றார்களை நாம் அவர்களோடு பேசுதல், அவர்களை தரிசித்தல், அல்லாஹ்வுக்காக நாம் நேசித்தல், அல்லாஹ்வுக்காக வெறுத்தல். அதே போன்று அல்லாஹ்வுடைய குர்ஆன், அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள், அதை நாம் அதனுடைய பொருளை உள்வாங்கியவர்களாக அல் குர்ஆனை ஓதுதல். அதிலிருந்து சில சூறாக்களை ஆயத்துக்களையாவது நாம் மரணமிடுதல். அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆனுடைய 3இல் 1 என்று நபி அவர்கள் சொன்னது. அதே போன்று சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள், அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இதெல்லாம் சிறந்த இந்த அத்தியாயங்கள் இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஓதுவது ஏன்? ஜிஹாதை விட சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரும். அதே போன்று நாம் உபரியான வணக்கங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுவது, அது குறைவாக இருந்தாலும் சரி. அதே போன்று அமானிதங்களை நிறைவேற்றுவது, அதே போன்று நாம் மக்களை மன்னிப்பது, உண்மையை பேசுவது, நாம் சதகாக்கள் தர்மங்களை செய்வது. நாம் ஒரு ரியால் தர்மம் செய்தாலும், ஒரு ரூபா தர்மம் செய்தாலும் அது ஜிஹாதை விட சிறந்தது, ஜிஹாதை விட சிறந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஏழைகளுக்கு உணவளித்தல், அதே போன்று நாம் கஷ்டமாக உள்ளவர்கள் வறியவர்களுக்கு நாம் உதவி செய்தல், தேவையுடையவர்களுக்கு நாம் உதவி செய்தல், இதெல்லாம் சதகா. ஒரு நல்ல வார்த்தையை பேசுகிறோமா அது சதகா. நீங்க பேசக்கூடிய நல்ல வார்த்தை அது சதகா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் சதகா. நன்மை ஏவுகிறோமா சதகா, தீமையை தடுக்கின்றோமா சதகா, மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவைகளை அகற்றுகிறோமா அது சதகா. எனவே நறுமையான சகோதரர்களே, இல்முடைய மஜ்லிஸ்களை தேடி சென்று அமர்வது, அல்லாஹ்வுடைய வழியிலே நாம் இந்த தஅவாவை செய்வது, கஷ்டத்திலே நெருக்கடியிலே உள்ளவர்களுக்கு உதவி செய்வது, அதே போன்று நாம் மலர்ந்த முகத்தோடு சகோதர முஸ்லிமை வரவேற்பது, மறைவிலே சகோதர முஸ்லிம்களுக்காக துஆ செய்வது. நறுமையான சகோதரர்களே, இப்படி எவ்வளவு நன்மைகள், எண்ணற்ற நன்மைகள் இருக்கின்றன. சிலவங்க சந்தேகம் வரலாம், எதெல்லாம் நல்லமல்கள்? எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நல்லமல்களை செய்யக்கூடியவர்களாக, எதெல்லாம் நல்லமல்களோ குறிப்பாக இந்த 10 நாட்கள்ல நீங்க உள்ளத்தில் பதிய வைங்க. இந்த 10 நாட்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியானது. இந்த 10 நாட்கள்ல ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியானது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறந்த நாட்கள் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளவு சிறப்புக்குரிய 10 நாட்கள் அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். அந்த நாட்களில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் விரும்புகிறான். எனவே அதிகமாக சுன்னத்தான தொழுகைகள் நாம் தொழுவது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய காரியங்களை செய்வது, சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வது, இவைகளெல்லாம் நன்மைகளோ அவற்றில் முந்தி செல்வது. எனவே இந்த 10 நாட்களை உங்களோட உள்ளத்தில் பதிய வைத்து, இந்த 10 நாட்களுக்காக நீங்கள் உள்ளத்தால் தயாராக வேண்டும். உள்ளத்தால் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இந்த 10 நாட்களுக்காக என்னை தயார்படுத்திக் கொள்வேன். இந்த 10 நாட்களில் என்னென்ன நல்ல அமல்கள் என்னால் செய்ய முடியுமோ அந்த நல்ல அமல்களை செய்து நான் ரப்புடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியானாக மாறுவேன் என்ற அந்த உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உறுதியை எடுத்து இந்த 10 நாட்களையும் எவ்வளவு நல்ல அமல்களின் மூலம் செய்து ரப்புடைய நெருக்கத்தை பெற முடியுமோ அப்படி நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வளவு சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்கள். இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் தான் மறுமையில் நமது அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்தும். எனவே நாம் இதில் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா இப்படியான சந்தர்ப்பங்களை அவகாசங்களை நமக்கு தருவது அவனுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்கு. பண்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே போன்று உலுஹியாவுக்குரிய அந்த நீயத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள், உலுஹியா கொடுப்பதற்குரிய நீயத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள், துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து அதை கொடுக்கும் வரை அவர்கள் நகமோ அதே போன்று முடியோ எதையும் அவர்கள் எடுக்கக்கூடாது. அதை யார் அந்த பணத்தை செலவழித்து கொடுக்கிறாரோ அவர் மாத்திரம்தான், அவருடைய வீட்டிலே குடும்பத்தில் உள்ள அனைவரும் அல்ல, அவர் மாத்திரம் இதை கடைபிடிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விடயத்தையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த 10 நாட்களுக்காக
எம்மை நாம் உண்மையிலேயே தயார்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.